உங்க குடும்பத்துல யாருக்காவது மாரடைப்பு, இதய பிரச்சனைகள் இருந்திருக்கா? குடும்பத்துல இதய நோய் இருந்தா உங்க ஆபத்து மத்தவங்கள விட 300% அதிகமாம். இது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லுது. உலகில் ஒவ்வொரு 2 வினாடிக்கும் ஒருவர் இதய நோயால் இறக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இதய நோய் இருந்தால் இந்த வீடியோ உங்க உயிரை காப்பாத்தலாம். இதய நோய் பரம்பரையாகவோ அல்லது மரபணுக்கள் வாயிலாகவோ ஏற்படலாம். இதோ இங்க சில வகை இதய நோய்களை பார்க்கலாம். அரித்மியா, இதய துடிப்பு முறையற்றதாக, அதாவது வேகமாக, மெதுவாக, ஒழுங்கற்று இயங்குதல். இது திடீர் இதய நிறுத்தத்தை ஏற்படுத்தலாம். கார்டியோமயோபதி, இதய தசை விரைப்பாகவோ அல்லது விரிவடைந்தோ இருப்பது. இதனால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். குடும்ப ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, பரம்பரையாக உயர் கொலஸ்ட்ரால் இருப்பது. இது தனிமங்களை அடைத்து மாரடைப்பு வாய்ப்பை அதிகரிக்கும். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், குடும்பத்தில் மாரடைப்பு வரலாறு இருந்தால் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இப்போ இங்க காணலாம். இந்த 5 பழக்கங்களை நிறுத்தினால் உங்கள் ஆபத்தை 80% வரை குறைக்கலாம். உடனே நிறுத்த வேண்டிய 5 பழக்கங்கள் இதோ. இரவு 7 மணிக்கு மேல் சாப்பிடுதல். இரவு உணவை தாமதமாக சாப்பிடுவது உறக்கத்தின் தரத்தை குறைக்கிறது. செரிமான கோளாறு ஏற்படுவதால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை 20% வரை அதிகரிக்கும். வாரத்திற்கு 3 முறைக்கு மேல் இதை செய்தால் இதய ஆரோக்கியம் குறையும். இதற்கு மாற்று 6:30க்குள் இரவு உணவை சாப்பிடுவது, வெந்தய நீர் குடிப்பது. வெந்தயம் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது. முன்கூட்டியே உணவு சாப்பிடுவது செரிமானத்திற்கு 2 மணி நேரம் தருகிறது. இது உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வர உதவுகிறது. உணவுக்கு பின் இனிப்பு சாப்பிடுவது. உணவுக்கு பின் இனிப்பு சாப்பிடுவது இரத்தத்தில் கொழுப்பு அளவை 30% வரை அதிகரிக்கும். ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகரித்து தனிமங்கள் அடைப்பு ஏற்படும். இது கல்லீரலின் செயல்பாட்டையும் பாதிக்கிறது. வாரத்தில் 2 முறைக்கு மேல் இனிப்பு சாப்பிடுவது ஆபத்தானது. இதற்கு மாற்று ஏலம் மற்றும் தேங்காய், அதாவது இயற்கையான இனிப்பு. ஏலம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. தேங்காயில் உள்ள நார் சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது. தொடர்ந்து 5 மணி நேரம் அமர்ந்து வேலை செய்தால் இதய நோய் வாய்ப்பு 30% மேல் அதிகரிக்கும். 2 மணி நேரத்திற்கு மேல் அமர்ந்திருந்தால் இரத்த ஓட்டத்தின் அளவு 50% குறையும். நீண்ட நேரம் அமர்ந்திருந்தால் கால் தசைகளில் இரத்தம் தேங்கி தனிமங்கள் கடினமாகும். லைப்போபுரோட்டீன் லைப்பேஸ் எனும் நொதியின் செயல்பாடு குறைந்து இரத்தத்தில் கொழுப்பு அளவு உயரும். இதற்கு மாற்று 2 நிமிடம் நடைப்பயிற்சி கூட தசைகளின் இரத்த ஓட்டத்தை மீண்டும் தூண்டும். ஸ்டாண்டிங் டேபிளில் வேலை செய்வது தினசரி 500 கேலரி அதிகம் எரிக்க உதவும். ஹைட்ரேஷன் மற்றும் கால் நீட்டும் பயிற்சிகள் செய்தால் இன்னும் நல்லது. போதுமான தூக்கம் இல்லாமை. தூக்கக்குறைவு கார்டிசோல் ஹார்மோன் அளவை உயர்த்தி இரத்த நாளங்களை கடினப்படுத்தும். 5 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குபவர்களில் இரத்த அழுத்தம் 35% மேல் உயரும். தொடர்ச்சியான தூக்க கோளாறுகள் இதய துடிப்பை ஒழுங்கற்றதாக ஆக்கும், அதாவது அரித்மியா உண்டாக்கும். இதற்கு மாற்று இரவு 10:30க்குள் படுக்கைக்கு செல்லுங்கள். வெண்ணிலா தேநீர் அருந்துங்கள். வெண்ணிலாவில் உள்ள ட்ரைட்டோஃபான் என்பது தூக்கத்தை தூண்டும். நீல ஒளி, அதாவது ப்ளூ லைட் தடுப்பு கண்ணாடிகளை பயன்படுத்தி இரவு 9:30 மணிக்கு முன் ஸ்கிரீன் நேரத்தை குறைக்கவும். 18 முதல் 22 டிகிரி செல்சியஸ் அறை வெப்பநிலையில் தூங்கினால் இதய துடிப்பு சீராக இருக்கும். உப்பு அளவு கட்டுப்பாடு. தினசரி 1 டீஸ்பூன் 5 கிராம் உப்புக்கு மேல் சாப்பிடுவது இரத்த அழுத்தத்தை 25% அதிகரிக்கும். இதய ஆரோக்கியத்தில் கற்பூரவள்ளி, புதினா இலைகள் போன்ற இயற்கை சுவையூட்டிகளை பயன்படுத்துங்கள். ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள். நாளொன்றுக்கு 10 நிமிடம் ஆழ்ந்த மூச்சு விடும் பயிற்சி செய்தால் இதய துடிப்பு விகிதம், அதாவது HRV 30% மேம்படும். இது இதயத்தின் மீள்திறனை அதிகரிக்கும். சோஷியல் கனெக்ஷன். தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வு முறை இதய நோய் வாய்ப்பை 29% அதிகரிக்கும். வாரத்தில் 3 முறை நண்பர்கள், குடும்பத்துடன் சமூக செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். காலையில் சுடுநீர் மற்றும் எலுமிச்சை தேன் அருந்துவது. வெறும் வயிற்றில் இந்த கலவையை அருந்தினால் இரத்த ஓட்டத்தில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இதனால் இன்சுலின் சுகர் ஸ்பைக் உருவாகி இதய அழுத்தத்தை உயர்த்துகிறது. இதற்கு மாற்று வெந்தயம் மற்றும் உப்பு, அதாவது உப்பில் உள்ள மின்சார பொருட்கள் இதய துடிப்பை சீராக்க உதவுகின்றன. 15 நிமிடங்கள் கழித்து லேசாக காலை உணவை சாப்பிடலாம். இன்று முதல் இந்த 5 பழக்கங்களில் ஒரு பழக்கத்தையாவது மாற்ற முயற்சிக்கவும். கீழே கமெண்டில் எந்த பழக்கத்தில் முதலில் மாற்றப் போகிறீர்கள் என்று எழுதுங்கள். உங்கள் பதில் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள். இன்னும் பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.